அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பார்வையில் நமது காமராஜர் ஐயா எப்படி பெருந்தலைவர் ஆனார் பார்க்கலாம். அதாவது வந்தவன் போனவன்லாம் தலைவன் என்று அந்த பதவிக்காக சூழ்ச்சிகள் பல செய்து அந்த பதவிக்காக வாழ்பவர்கள் மத்தியில் தனக்கு கிடைத்த பதவியை வரும் இளையவர்களுக்கு விட்டு கொடுத்து விலகி நின்றவர் நமது தலைவர். அதனால் அவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆனார். தனக்கென்று ஒரு துணையை தேடிக்கொள்ளவே இல்லை, கட்டிக்கொள்ளவே இல்லை. ஆனால் தன் இனத்திற்காக பல்வேறு அணைகளை கட்டித்தந்தவர். மேலும் ஆறுகள், குளங்கள், ஏரிகள், சாலைகள் என்று பல்வேறு நலத்திட்டங்களை வடிவமைத்து கொடுத்தவர். இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் தன்னுடைய 9 ஆண்டுகளிலேயே செய்து முடித்தவர். எனவே அவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆனார். கல்வி கண் திறந்தவர், எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். ஆமாம், அவன் நமது குழந்தைகளுக்கு, நமது பள்ளி மாணவர்களுக்கு இறைவன்தான். ஏனென்றால் ஏறெடுத்து படிக்கும் ஒவ்வொரு மாணவர்களும் அவரை நன்றியோடு நினைவு பாராட்ட வேண்டும். எனக்கு ஒரு கண்ணு போனாலும் அடுத்தவனுக்கு 2 கண்ணும் போயிடணும் என்று நினைப்பவர்கள் மத்தியில் தனக்கு கிடைக்காத கல்வி என் இன குழந்தைகளுக்கு, என் இன பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர். பல்வேறு அரசர்கள், குறுநில மன்னர்கள், ஜமீன்தார்கள், திவான்கள் என்று அனைவரும் செய்ய முடியாத காரியத்தை செய்து காட்டி தன் இன குழந்தைகளுக்கு கல்வி அறிவித்தவர். அதனால் அவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆனார். நீண்ட நெடிய காலமாக பல்வேறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் நம்மளுடைய சமூகம். அதில் கல்விக்காகவே வாழ்ந்தவர், கல்வியே தனது உயிர் மூச்சாக நினைத்து கொண்டு இருந்தவர் நமது தலைவர் அவர்கள். தான் சிலையாக நிற்கும் போது கூட 2 குழந்தைகள் தன் விரலை பிடித்தபடி நிற்கும் சிலையை, தனது கனவை உடையவர் அவர். அதனால் அவர் பெருந்தலைவர் ஆனார். அவர் படிக்காத மேதை. நமது ஜவஹர்லால் ஐயா அவர்களுக்கே ஆலோசனை வழங்கியவர். நமது ஜவஹர்லால் ஐயா நிறைய பெரிய அறிவாளி, நிறைய படித்தவர். அவர் பேசும்போது பாராளுமன்றத்தில் அவர் பேச்சை கேட்பதற்காகவே சட்டமன்ற உறுப்பினர்கள் காத்திருப்பார்களாம். அப்படியாப்பட்ட நேரு ஐயா அவர்களுக்கே நமது தலைவர் அவர்கள் ஆலோசனைகள் வழங்கியுள்ளார். நமது காமராஜர் ஐயா இறக்கும் பொழுது அவர் தலைமாட்டில் ஹிட்லரின் பயோகிராஃபி ஆங்கில பதிப்பகம் இருந்தது. எனவே அவர் படிக்காத மேதை. இதனால் அவர் பெருந்தலைவர் ஆனார். ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிட்டாராம். அதாவது 8ஆம் கிளாஸுக்கு கீழே படிப்பவர்களுக்கு அரசு வேலை இல்லை என்பது அந்த ஜிஓ அரசாணை. அதனால் பாதிக்கப்பட்டவர் மண்ணாங்கட்டி. அந்த மண்ணாங்கட்டி யாருன்னா சட்டமன்றத்தில் உதவியாளராக இருந்தாராம். அந்த மண்ணாங்கட்டி என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாள் ஃபோனை எடுத்துகிட்டு ரொம்ப மன உளைச்சல்ல, தனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு ஃபோனை எடுத்துகிட்டு ஐயாக்கே ஃபோன் பண்ணிட்டார். ஐயாவே அந்த ஃபோனை எடுப்பார்னு மண்ணாங்கட்டி ஐயாவுக்கு தெரியாது. அந்த ஃபோனை எடுத்துகிட்டு நமது முதலமைச்சர் அவர்கள் யாருப்பான்னு கேட்கும்பொழுது, படிக்காத நீங்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 8ஆம் கிளாஸு படிக்காதவன் பியூனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டுக்கிறார். அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த மண்ணாங்கட்டி அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே போனால் முதல்வராகிய காமராஜ் ஐயா வாசல்லையே நிற்கிறாராம். வாங்க வாங்க உட்காருங்க, சாப்பிட்றீங்களா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இனி வரும் காலங்களில் 8ஆம் கிளாஸுக்கு கீழே படித்தவர்களுக்கு அரசாங்க வேலை இல்லை என்று நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்று கூறி மண்ணாங்கட்டி ஐயாவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பியுள்ளார். இதனால் அவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆனார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் கூட்டம் முடிந்து இரவு நேரத்தில் வீட்டுக்கு திரும்பும்போது அந்த டிரைவர் அவர் வேறு பாதையாக ஈஸியாக வீட்டுக்கு போயிடலான்னு ஒரு பாதையில் வந்தபோது, ஏன்பா இந்த பாதையை தேர்ந்தெடுத்து என்று நமது முதல்வர் கேட்கிறாராம். ஐயா, ஈஸியாக போயிடலாம் ஐயா, இரவு நேரத்தில் போக்குவரத்து இருக்காது என்று கூறும்பொழுது, முதல்வரே போக்குவரத்து விதியை கடைபிடிக்கவில்லை என்றால் சாமானிய பொதுமக்கள் எப்படி கடைபிடிப்பான் என்று கேட்டுள்ளார். அதனால் அவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆனார். நமது சிவாஜி ஐயாவுடைய புதிய படத்திற்காக அவர் செல்லும் பொழுது அந்த படத்தின் பெயர் பார்த்தால் பசி தீருமா. அவர் சொல்லியிருக்கிறாரு, பார்த்தால் எப்படி பசி தீரும் அப்படின்னு நான் நினச்சின்னு வந்தேன். இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அதனால் நீங்கள்லாம் சென்று படத்தை பார்த்தால் இந்த வேலை செய்கிறவங்களெல்லாம் பசியும் தீரும் என்று கூறியுள்ளார். அங்கே கூட போய் ஏழை எளிய மக்களின் பசியை பற்றி தான் அவர் நினைத்திருக்கிறார். அதனால் அவர் பெருந்தலைவரானார். தஞ்சையில் ஒரு பெரிய கோவில் இருந்ததான். அந்த கோயிலை கட்டினவன் பேரே இல்லையா, எந்த அரசாங்கத்திலையும் இல்லையா, எந்த கல்வெட்டிலையும் இல்லையா. ஆனால் 1 மாதம் கூட யூஸ் ஆகாத டியூப் லைட்டில் உபயதாரரின் பெயர் இருந்ததாம்.
அதை குறிப்பிட்டு சொல்லிய நமது தலைவர் அவர்கள் தான் கட்டிய எந்த அணைகளுக்கும் தன் பெயரை வைத்து கொள்ளாதவர், அதனால் அவர் பெருந்தலைவரானார் என்று. இவ்வாறாக நமது தலைவர் அவர்கள் எப்படி பெருந்தலைவரானார் என்று நமது அண்ணன் அவர்கள் வரும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்து கூறியதால் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.